எதனால இந்த குழந்தைய பிளான் பண்ணி பெத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து என்னோட கரியருக்காக ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணணும் அப்படின்னு பண்ணோம் சார். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க தள்ளி போடணும்னு பிளான் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு அந்த மாரி தள்ளி போடல. செகண்ட் பேபிக்கு வந்து 3 இயர்ஸ் கம்பல்சரி தள்ளி போட்டிருந்தோம். சார் நான் வந்து லவ் மேரேஜ் 21ல ஆச்சு. இப்போ 29 ஆகுது சார். அப்போ தெரியாத வயசு, குழந்தை பெற்றுட்டே எப்படி வளர்க்குறது தெரியல, ஒரு செட்டில்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. 8 வருஷம் கழிச்சு வீடெல்லாம் கட்டி ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு எனக்கு இன்னொரு பாப்பா இப்போ 4 மாசத்துல இருக்கான். எதனால திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சீங்க? வைகை புயல் வடிவேல் ஒரு டயலாக் சொல்லுவார். ஆக்சுவலி எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் ஒரு டயலாக் சொல்லுவார் சார். அந்த பர்டிகுலர் டயலாக் வந்து இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். பேசிக்லி நான் வந்து ஐம் அ ரிசர்ச்சர், ஐம் அ டாக்டரேட் இன் பயோடெக்னாலஜி, ஐம் அ ரிசர்ச்சர். அந்த ஒரு கியூரியாசிட்டியில் லைக் நான் நிறைய டேட்டாஸ் நான் கலெக்ட் பண்ணேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். ஒன்று வந்து எமோஷனல் பிளானிங், ஃபிசிக்கல் பிளானிங் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங். எமோஷனல் பிளானிங், பிசிக்கல் பிளானிங், ஃபினான்ஷியல் பிளானிங். இதுல எந்த பிளான் பண்ணி நீங்க தள்ளி போட்டீங்க? இது மூணுக்குமா இல்ல இதுல முக்கியமா ஆக்சுவலி ஃபினான்ஷியல்? வந்து நான் அன்மேரிட் சார். ஓகே. ஓகே. அதுதான் சொல்றேன். அதுதான் நான் ஆரம்பத்துல நான் இல்ல சொன்னது. நீங்க எதுனாலும் அன்மேரிடுங்கிறத இல்ல சொல்றது. அன்மேரிடுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு இப்ப ஃபேமிலியா பிளான் பண்றதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த மேரேஜ் பிளான போலாமா வேணாமான்னு வருஷக்கணக்கா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி போனாலும் வந்து கிட்டுக்கு போலாமா பிளான் பண்ணலாமா அது ஒரு ரிசர்ச்சாவே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலி சரி, உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது சொல்லுங்க. சொல்லாமா? இந்த மாதிரி சொல்லலாம் சார், பிரச்சனை இல்லை. ஐ எம் 37 இயர்ஸ் ஓல்ட். ஐ ஒர்க் ஃபார் எம்என்சி மேரேஜ் கம்பெனி. வேணுமா வேணாமாங்கிற ஒரு ரிசர்ச்ல தான் இருக்கீங்க. ஆமா. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிறத பிளான் பண்ணுவாங்க. கல்யாணத்தையே நீங்க ஒரு பிளானிங் ப்ராசஸ்ல போட்டு இன்னும் ரிசர்ச்ல இருக்கீங்க. குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடுவது சரின்னு ஏன் முடிவுக்கு வந்தீங்க? பேபி பிளானிங் வந்து கண்டிப்பா எல்லாரும் ஏன் பிளான் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் காரணம். கல்யாணம் பண்றதே வந்து ஆக்சுவலா ஒரு கிரெடிட் இண்டஸ்ட்ரி தான் அது. அப்புறம் கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு 6 o'clock சொந்த பந்தமெல்லாம் போயிடுறாங்க. அடுத்த டே 1 ஸ்டார்ட் பண்றோம்ல, அன்னைக்கு வந்து எங்க கிட்ட ப்ளூ பிரிண்டே இல்ல. ப்ளூ பிரிண்டா? எஸ், அந்த லைஃபோட ப்ளூ கத்தி பிரிண்ட் போட மாதிரி பேசுறீங்களாமா? என்ன பண்றோம் என்ன பண்ணணும்னே தெரியாது. என்ன பண்றோம்னே தெரியாது. அண்ட் வந்தாங்க, கல்யாணத்தை கட்டி வச்சாங்க, சாப்பிட்டாங்க, அரிசியை போட்டாங்க, கிளம்பி அது போயிட்டாங்க. ஒரு 1 டே செரமனி தான். இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் எங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் நாங்கள் ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணலாம். இப்போ நான் ட்ரிச்சியில் இருந்தேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சென்னை வந்தேன். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டைலே டோட்டலாக வேறையாக இருக்குது. என்னால் ஒரு சின்ன ஊரில் நான் ஸ்பெண்ட் பண்ண மணியோ அல்லது நான் பிளான் பண்ண லைஃபையோ விட சென்னையில் எனக்கு எல்லாமே வந்து இது புது சிலபஸாக இருக்குது. எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மின்றதை நான் சென்னையில் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1 year ஆகுது. நீங்க குழந்தைய தள்ளி போட்டதுக்கு காரணம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி நகரணும்.